ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பேப்பர். ஸோ நான் நிறைய கொஷின் பேப்பர் இருந்துச்சு, நான் அதை பார்த்து தான் நான் எடுத்து போட்டேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாமே நல்லா தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க் வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 தான் புக்கின்னு வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் இதில் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான். ஸோ 10th ரொம்பவே இம்பார்ட்டண்ட். y = log x. ஸோ அது ரொம்பவே ஈஸியானது, 1/x அது. அதே மாதிரி டிமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரிலேஷன்ஷிப் அமாங் எம்ஆர் ஏஆர் அண்டு, ஸோ அது 12th ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 1 மார்க்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச 7th யூனிட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொலாப்ஸிங்காக இருக்கும். அந்த 7th யூனிட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 16th கொஷின் பார்க்குறீங்க, மீடியன் 8th சாப்டர். ஸோ அந்த 8th சாப்டர் ரொம்பவுமே ஒரு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஏன்னா அதில் வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் வரும்போது. நீங்கள் பார்க்குறீங்க ஏ இன்வெர்ஸ்லாம் ரொம்பவே சிம்பிளானது. ஆனால் பப்ளிக்கில் எப்படி கேட்பாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாற்றுறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா ஏ இன்வெர்ஸ்னால் நீங்கள் சிம்பிளாக 1/det A × adjoint A போட்டு போயிடலாம். அதே மாதிரி 22 மேத்தமெட்டிக்ஸ் அந்த ரேங்க் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த ரேங்க்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மார்க் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 105, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த ரேடியஸ் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த 3rd சாப்டர், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக அது வந்துடும். நீங்கள் வரலன்னு என்ன கேட்கலாம். ஹார்மோனிக் மீன் அவ்வளோவா வராது. ஸோ அதே மாதிரி 30th கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். அது மிஸ்லனியஸில் நீங்கள் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும்னா நீங்கள் மிஸ்லனியஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். 35 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 34 ட்ரிக்னாமெட்ரி 4.5 தான் உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி வரப்போகுது. ஸோ பப்ளிக்கில் ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் வரும். 32 ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 31 வந்து எதுவுமே இல்லை, அது ஈஸி தான். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 40, அது வந்து ஐ திங்க் 6th சாப்டர் நினைக்கிறேன். யூலர்ஸ் தியரம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். யூலர்ஸ் தியரம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 39 கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது முடிஞ்ச அளவுக்கு ஆனால் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா எதாவது குட்டி மிஸ்டேக்னா கூட உங்களுக்கு வந்து மார்க் குறைச்சிருவாங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 42B நான் எல்லா கொஷின் பேப்பருமே பார்க்குறேன். ஐ திங்க் அது 5.8 ஆனான்னு தெரில. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபைண்ட் அவுட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன், அதை அட்டன் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச இண்டக்ஷன் வந்து பெஸ்ட்டு. 44B பார்க்குறீங்க. ஸோ அது வந்து யூலர்ஸ் தியரம்க்கு அடுத்து வர எக்ஸசைஸு. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 7th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். பிஸ்னஸ் மேக்ஸ் பெருசாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. கால்ஸ் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன், ஸோ அதுவும் ரொம்பவே முக்கியமானது தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 45A நல்லா தெரிஞ்சால், ஏன்னா அதுக்கு போயிருங்க. ஏன்னா அது ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு காரிலேஷன் வந்து மைட் பி உங்களுக்கு மிஸ்டேக் ஆச்சுன்னா சம் டீச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, பெருசாக பார்க்க மாட்டாங்க. அந்த B பார்க்குறீங்க, ப்ராபபிலிட்டி, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நான் எழுதுறதுலேருந்து இப்போ வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருக்குது. 47B நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.